ஸோ கைஸ் இப்போ ஒரு ஃபார்ச்சுனர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மாடிஃபை பண்ண ஃபார்ச்சுனர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வண்டி வந்து ஒரு 15 லட்சத்தை எடுத்திருக்காங்க. மாடிஃபை மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்களாம். ஸ்டேஜ் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், ஹைவேஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம கார் போயிட்டு இருக்கும்போது சரி ஏதோ சைடில் வந்து பெரிய வண்டி வருதுன்னு நினச்சோம். ஃபார்ச்சுனரு இங்கே பாருங்க, வண்டி சரியான ஹைட்டுங்க. டயர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அலாகி டயரு பாருங்கள், சஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. சைலன்சரை பாருங்கள், கிட்டத்தட்ட லாரி சைலன்சர் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து புட்ரஸ்டே இல்லை பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது பயந்துட்டோம். திடீர்னு சவுண்டு வரும்போது ஏதோ டிப்பர் ஏதோ வருதுன்னு பார்த்தா ஃபார்ச்சுனர் வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து ஈரோடாமா, இப்போ வந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்காரு. நாங்களும் இப்போ கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருந்தோம். பார்த்தோன்னா வண்டி ஒர்த்துங்க பயங்கரமாக இருக்குது. ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்களேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சவுண்டு பாருங்கள். சவுண்டு பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குல்ல. அது கூட நம்ம பச்சை கிளி பாருங்க எட்லோன்னு இருக்குது. ஆனால் வண்டி பயங்கரமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ நீங்களே இந்த ஃபார்ச்சுனரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது. பா